Hi friends, welcome to GD Law Studies. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. என்னன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதாவது சோயலுக்கான செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது வெளியிட்டாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மெரிட் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து வெளியிட்ட டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8/7/2024, அதாவது இன்னைக்கு. இப்போ வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு என்னைக்கு டேட்டு கொடுத்துருக்காங்கன்னா 10/7/2024 12/7/2024 நீங்கள் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து ஆன்லைனில் தான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க. நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை எப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா 15/7/2024 டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங், அதாவது நீங்கள் காலேஜில் வந்து எப்போ போய் அட்மிஷன் போனால் 16/7/2024 19/7/2024 எந்த காலேஜ், அது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். இப்போ வந்து மெரிட் லிஸ்ட்டை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி இருக்குது. பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் ஆக்சுவலாக எப்பயுமே போடுற மாதிரி ஒரே கட் ஆஃப் தான். அதுக்கப்புறம் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு தனி கட் ஆஃப், பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து தனி கட் ஆஃப். ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 96.250 வந்து பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பிகாம் எல்எல்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 98.250 கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 95.293% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசி கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 95.250 கொடுத்துருக்காங்க. பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும். பிகாம்க்குன்னு பார்த்தீங்கன்னா 96.750 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா 93.250 கொடுத்துருக்காங்க. அதே போல் பிசிஎம்க்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோவாக நீங்கள் பார்த்துக்கலாம். எம்பிசிக்கு ப்ளஸ் டிஎன்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்சிஏவுக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏவை பார்த்தீங்கன்னா பிசிஏ எல்எல்பிக்கு வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எஸ்சி கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 88.50%, பிபிஏ எல்எல்பி பிஏ எல்எல்பிக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிகாம் எல்எல்பி பார்த்தீங்கன்னா 85.750 கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பிக்கு வந்து 65.50 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் லிஸ்ட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிஏ எல்எல்பியிலும் யாரும் கிடையாது, பிபிஏ எல்எல்பியிலும் யாருக்கும் கிடையாது, பிகாம் எல்எல்பியிலும் கிடையாது, பிசிஏ எல்எல்பியும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் 94.250வும் பிகாம் எல்எல்பிக்கு வந்து 96.250 கொடுத்துருக்காங்க. மற்ற கட் ஆஃப் எல்லாமே வந்து இங்கே பேஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் பிசிஏ எல்எல்பியில் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பி பிபிஏ எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா 85.750% கட் ஆஃப் ஆக கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பிக்கு வந்து 80.250% கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பி பார்த்தீங்கன்னா 63 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணியிருக்கீங்களோ, இந்த கட் ஆஃப் உங்ககிட்ட இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். டேட்டு வந்து கொடுத்துருக்கிறது 10/7/2024 12/7/2024 நீங்கள் வந்து ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆனது முடிக்கணும். இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து லைவில் வந்து நீங்கள் உங்களுடைய கொஷின்ஸை ரைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஆன்சரை ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் சேரணும்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.